நீங்களும் ஒரு காந்த மனிதர்கள் தான். உங்களை நோக்கி பணம், பொருளாதாரம், உடல் நலம் சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் காந்த மனிதர்கள் ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் மேக்னெட்டிக் டைனமிக் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் தேவைகளை இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். பணம், அதாவது உடல் நலம், ஹெல்த்து, வெல்த்து, சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃப் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சிறப்பாக நீங்கள் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்தி நீங்களும் ஒரு காந்த மனிதர்களாக மாறுங்க. வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று பொருளாதாரம். ஏன்னா பொருளாதாரம் இருந்தால் தான் நம்ம தேவைகளை நிறைவேற்ற முடியும். பொருளாதாரம்னு என்னங்க? பணம் இருந்தால் தான் ஒரு வீடு வாங்க முடியும், ஒரு கார் வாங்க முடியும், ஒரு கல்யாணம் பண்ண முடியும், குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும், சொத்து சேர்த்த முடியும், ஒரு அந்தஸ்து இருக்க முடியும். ஸோ நம்ம தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதுக்கு இந்த பொருளாதாரம் தேவை. அது வேலையும் செய்யலாம், பிஸ்னஸும் செய்யலாம், இல்லை ஏதாவது ஒரு வருமானம் நமக்கு அவசியம் வரணும். ஓகேங்களா? 2வது விஷயம் உடல் நலம், ஹெல்த்து. பொருளாதாரம் நம்ம சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உடல் நலம் தேவை. இந்த 2மே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. ஆன்மீகத்தில் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அனைவருமே காந்த மனிதர்கள் தான். ஸோ அந்த காந்த மனிதர்கள் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பயிற்சிகளை கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன். சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க. 100% அந்த பொருளாதாரம் ப்ளஸ் உடல் நலம் உங்கள்கிட்ட சூப்பராக இருக்கும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த இடத்துல உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன சார், அப்போ நான் காந்த மனிதர்களாயிட்டா, அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் டைனமிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் காந்த மனிதர்களாயிட்டா நான் என்ன பிஸ்னஸ் வேணால் செய்யலாமா, எந்த தொழில் வேணால் செய்யலாமா, எந்த ஜாப் வேணால் செய்யலாமா, என்கிட்ட பணம் தேடி கொட்டிட்டு வருமா, எனக்கு சாவே கிடையாதா, உடல் நலமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கிடையாதுங்க. நம்ம ஒரு வேலை செய்வோம், ஒரு தொழில் செய்வோம், பல இடைஞ்சல்கள், பல சூழ்நிலைகள், பல சுச்சுவேஷன்கள் அதில் க்ரியேட் ஆனாலும் சக்ஸஸாக நம்ம அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கேரக்டர் நமக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நான் காந்த மனிதர்களாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதே மாதிரி அந்த கேரக்டர், அந்த கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருந்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை, ஒரு வேலையை அதில் அனுபவம் இருக்குது, இல்லை சிறப்பாக லேர்ன் பண்ணி தட்டி தூக்கலாம். அதே மாதிரி உடல் நலம் எல்லாருக்குமே நமக்கு பார்த்திங்கன்னா பல விதமான நோய்கள் வரும். ஆனாலும் நம்ம ஒரு மேக்னெட்டிக் பர்சனாக நம்ம இருந்தோம்னா அந்த உடல் நலத்தை எவ்வளோ தூரம் அதை நம்ம பேர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பேர் பண்ணி இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ புரியுதுங்களா? சரி, இந்த காந்த மனிதனாக நான் இருக்கணும் அப்படின்னா 100% நீங்கள் இருக்கலாம். இந்த வீடியோனுடைய முடிவில் நீங்களும் ஒரு காந்த மனிதர்கள் தான். உங்களை நோக்கி பணம், பொருளாதாரம், உடல் நலம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் நான் இந்த வீடியோவை செயல்படுத்திருக்கிறேங்க. ஒரு உதாரணம், ஒரு 5 இன்சிடென்ட் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு உங்களுக்கு கன்க்ளூஷன் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு லவ் பண்ணுறீங்கன்னு என்னங்க, ஒரு ரிலேஷன்ஷிப், எந்த உறவு முறையாக இருக்கட்டும் அதை பற்றியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் எக்ஸாம், ஒரு டிஎன்பிசி எழுதுறீங்க, குரூப் 2, குரூப் 4 ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை ஸ்கூல்லேயே ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுறீங்க. அதை பற்றி அதில் நான் எப்படி சக்ஸஸ் ஆகிறது, அதே மாதிரி ஒரு ஜாப், அதில் எப்படி சார் நான் சக்ஸஸ் ஆகிறது, எப்படி நான் காந்த மனிதர்களாக இருந்தால் எனக்கு என்ன அட்வான்டேஜ், அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, நான் எப்படி சார் செயல்படுத்தணும், அதே மாதிரி நம்ம ஹெல்த்துன்னா எல்லாமே ஏற்படும், இருந்தாலும் நான் காந்த மனிதர்களாக இருந்தால் எப்படி சார் அதிலேருந்து நான் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற 5 உதாரணத்தை நான் சொல்லியிருக்கேன். சிறப்பாக பாருங்கள். இந்த புரிதல் தன்மை உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. திடீர்னு என்ன ஆகிடும்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. என்ன ஆகும்? ஃபோனை பிளாக் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்வீங்க, காண்டாக்ட் பண்ண முடியாது. பல வழிமுறைகள் செயல்படுத்துவீங்க, அவங்க சைட்லேருந்து ரெஸ்பான்ஸே வராது. கரெக்டுங்களா? அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, செஞ்சிட்ருக்கிற ஜாப்போ பிஸ்னஸோ கான்சன்ட்ரேஷன் உங்களால் பண்ண முடியாது. மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கும். ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாரே, அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு வருத்தத்தில், வேதனையில், துக்கத்தில், மன உளைச்சலில், பயத்தில் இருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் தற்கொலை கூட பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. கரெக்டுங்களா? இதுதான் நம்மளோட மனநிலை. இதே நீங்கள் அந்த மேக்னெட்டிக் பர்சனாக காந்த மனிதர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? 3 விஷயங்கள் சிறப்பாக நடக்குங்க. ஒன்று, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது
உலகத்தில் நடக்கக்கூடியது தான். காந்த மனிதர்களாக இருந்தால் நடக்காதுன்னு அப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க. அவங்களுக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். ஆனால் அதில் அவங்க சக்ஸஸ் ஆகிட்டு வந்துடுவாங்க. அதுக்காக தான் இந்த உதாரணம் சொல்கிறேன். அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னாங்க, பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் மாறிடுவாங்க. ஃபஸ்ட் விஷயம். 3 ஆப்ஷன் நான் சொல்கிறேங்க. 2வது விஷயம், அப்படியே இல்லைன்னாலும் அவங்க மாறலைன்னாலும் அந்த இம்பேக்ட் இவங்கள பாதிக்காது. 3வது விஷயம், அந்த உறவு முறை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இவங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிகள் மனசு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 3 விஷயத்தில் கட்டாயம் 2 விஷயம் நடந்தே தீருங்க. அதனால தான் நம்ம காந்த மனிதர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு குரூப் 2, குரூப் 4, ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் இல்லை போர்டு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க. இதில் என்ன உங்கள் மனநிலை இருக்குது? ஐயோ இது கிடைக்குமா கிடைக்காதா? இது கிடைச்சாதான் என் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். நான் அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, இது கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது? என் பொருளாதாரமே போயிடுமே, என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி மனசில் வருத்தத்தை, வேதனையை, துக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த மேக்னெட்டிக் பர்சனாக இருந்தால் அந்த எக்ஸாமை 100% கிளியர் பண்ணுவீங்க. அப்படியே அதில் ஃபெயிலியர் ஆகிட்டிங்கனாலும் அதை விட அற்புதமான சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை நோக்கி வரும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும், அந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா குறைவான சேலரி வந்துட்டுருக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்வீங்க. ஏன்னா சம்பளம் கம்மியாக வருது. எவ்வளவோ முயற்சி செய்கிறீங்க, நீங்கள் நினச்ச சேலரி வரல. மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள். நமக்கு கீழே வந்தவங்களாம் ப்ரொமோஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறான் சார், எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வரல சார், எனக்கு வேலை செய்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதே காந்த மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஜாப்பில் நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க. அந்த வேலையை ரசித்து செய்வீங்க. இல்லையா, அந்த வேலை இல்லாமல் இன்னொரு வேலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க. இந்த சூழ்நிலை நடக்கும், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் அந்த வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான் ஒரு டாப்பில் இருந்து எக்ஸிக்யூஷன் லெவலில் சிறப்பாக செயல்படுத்துவீங்க. இது தாங்க உண்மை. ஏன்னா நீங்கள் படிக்கிற படிப்பு தான் இன்னொருத்தன் படிச்சுட்டு வரான். ஏன் அவனால் செய்ய முடியுது, ஏன் உங்களால் செய்ய முடியல? எப்போது யோசனை பண்ணியிருக்கீங்களா? காரணம், அந்த மேக்னெட்டிக், அந்த காந்தம் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்வீங்க. நம்மளே 24 hours இன்வால்மெண்ட்டோட அந்த பிஸ்னஸை பண்ணுவோம். நம்மக்கிட்ட ஒரு 5 பேர் வேலை செய்வாங்க. அவங்களே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதே இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு சாதாரணமாக வேலை செய்வான். அந்த பிஸ்னஸில் அவனோட இன்வால்மெண்ட்டும் இருக்காது. ஆனால் அவன் சக்ஸஸ் ஆகிறான். காரணம் என்ன? ஹீ இஸ் எ மேக்னெட்டிக் பர்சன். அவன் காந்தமான மனிதன். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லிட்டுங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம், கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுவோம். 24 மணி நேரமும் நம்ம கான்சன்ட்ரேஷனோட வேலை செய்வோம். அந்த சைட்லேயே நம்ம இருப்போம். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவன் 5 பேர் கூட ஒழுங்காக நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கைத்தன்மையோடு இருக்க மாட்டான். அப்படியும் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும். மனசு டென்ஷனாக இருக்கும். லோன் கட்ட முடியாது. லோன் அமௌண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் அதே இன்னொரு சைட் பாருங்கள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் போச்சுன்னா 1 மணி நேரம் கூட அந்த பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான். ஆனாலும் அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் நம்பிக்கையாக வேலை செய்வாங்க. காரணம், அந்த ஓனர் டைனமிக் பர்சன். அவங்ககிட்டையும் பொருளாதாரம்லாம் நிறைய இருக்காது. இன்றைக்கி வேணால் பொருளாதாரம் இருக்கலாம், ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறத விட கம்மியான பொருளாதாரத்தை வச்சு தான் அவன் ஆரம்பிச்சிருப்பான். காரணம், அவன் மேக்னெட்டிக் பர்சன். இப்போவாது உங்களுக்கு புரியுதுங்களா? அவன் பாருங்கள், பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிகிட்டே போவான். நேரடியாக டைரெக்டாக நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஆளுங்க கூட பார்க்க மாட்டான். ஆனால் அந்த நபர்கள் நம்பிக்கையாக விசுவாசமாக இருப்பாங்க. காரணம், அந்த ஓனர், அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க டைனமிக் பர்சனாக இருக்கிறாங்க. இதுதாங்க உண்மை. இப்போ ஒரு உண்மை புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ ஆகட்டும், ஒரு பிஸ்னஸில் நமக்கு லாஸ் ஆகிடுது, ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம நினச்சது கிடைக்கல, ஹெல்த்து நமக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னோடனே உடனே நம்மளாம் என்ன தெரியுங்களா பண்ணுறோம்? ஜோசியத்தை பார்க்க போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், பரிகாரம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த இறைவனையே கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ நீங்கள் மேக்னெட்டிக் பர்சனாக இருந்தால், நீங்கள் காந்த மனிதர்களாக இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் ஆகலாம், ஜாப் விஷயத்தில் சக்ஸஸ் ஆகலாம், காம்படிஷன் எக்ஸாம் எது எழுதுறீங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம், ஒரு தொழிலில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம், ஹெல்த் விஷயத்தில் சக்ஸஸ் ஆகலாம். உங்கள் தேவைகள் எல்லாமே அற்புதமாக செயல்படுத்தலாம். இவ்வளோதாங்க விஷயங்கள். ஸோ அந்த மேக்னெட்டிக் பர்சனாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துடலாங்க. ஒரு 4 விஷயங்கள் தான் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். இந்த அஃபர்மேஷனை 100% செயல்படுத்தினா உங்கள் தேவைகள் 2 நான் சொன்னேங்க, பொருளாதாரம் அண்டு ஹெல்த், 2மே சூப்பராக தட்டி தூக்கலாங்க. ஃபஸ்ட் அஃபர்மேஷன் எப்போவுமே ஃபஸ்ட் அஃபர்மேஷன் ஒரு நன்றியுணர்வாக இருங்க.
இந்த பிரபஞ்சம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிராட்டிடியூடும் இருக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பணம், பொருள், நபர். பணம், பொருள்னால் என்னங்க? கார் இருக்கலாம், பைக் இருக்கலாம், வீடு இருக்கலாம், துணி இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நன்றி உணர்வாக இருங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பணம், பொருள், நபருக்கு நன்றி உணர்வாக இருங்க. இதுதான் ஃபஸ்ட் அஃபர்மேஷன். ரெண்டாவது அஃபர்மேஷன் ஹெல்த்துக்கு. அதாவது நமக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், மூட்டு வலி இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. இறைவன் அருளால் என்னுடைய உடலில் உள்ள அனைத்து செல்களும் ரொம்ப சூப்பராக செயல்பட்டுருக்கு. நான் ரொம்ப நலமாக இருக்கேன்னு சொல்லுங்கள். காரணம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்பில் லட்சக்கணக்கான செல்கள் உருவாகிட்டே இருக்குது. நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருந்தீங்கன்னா அந்த செல்கள் பாசிட்டிவிட்டியாக இருந்து ஏற்கனவே இருக்கிற டிசீஸை கிளியர் பண்ணோம். டாக்டர் கேட்டு பாருங்கள், இந்த உண்மைத்தன்மையை சொல்லுவாங்க. நம்மளாம் என்ன தெரியுங்களா தப்பு பண்ணுறோம்? எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அது கிளியர் ஆகணும், இது கிளியர் ஆகணும்னு சொல்லி நெகட்டிவிட்டியிலே இருக்கிறதுனால உருவாகிற செல்கள் எல்லாமே நெகட்டிவிட்டியாகவே இருக்குது. புரியுதுங்களா? அதனால் என்ன டிசீஸ் வேணால் உங்களுக்கு இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். நீங்கள் கேட்க வேண்டியது, உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது, இறைவன் அருளால் என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சூப்பராக செயல்பட்டுருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். மூணாவது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு, கணவன் மனைவி, உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாப்புக்கு வருவோம். இப்போ ஜாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வரவங்களாம் வந்துட்டு போயிட்டே இருப்பான், ப்ரொமோஷன் ஆகிட்டு போயிட்டே இருப்பான். என்னால் அந்த காம்படிட் பண்ண முடியல சார், என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த இடத்துல முக்கியமான காரணம் பொறாமை. நான் என்ன சார் பொறாமைப்படுறேன்? எனக்கு கீழே வந்தான் சார், அவனுக்கு அந்த குவாலிஃபிகேஷனே இல்லை, அவன் பெரிய போஸ்ட்டு போயிட்டான் சார், ஜால்ரா அடிச்சே போயிட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது கிடையாதுங்க. உங்கள் மனசு எப்படி தெரியுங்களா நினைக்கணும்? ஓகே, இறைவனர்களால் எனக்கு தெரிஞ்ச அந்த நபர் பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டார், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கூடிய விரைவில் எனக்கும் அதை விட மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நானும் சிறப்பாக அடுத்த ப்ரொமோஷன் லெவலுக்கு போவேன். அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றின்னு நீங்கள் அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன் தெரியுங்களா ப்ரொமோஷன் கிடைக்கல? அந்த நெகட்டிவிட்டியிலேயே இருக்கிறீங்க. அந்த வருத்தத்தை, வேதனையை, துக்கத்திலே இருக்கிறதுனால தான் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க. பிஸ்னஸ் செய்யும் பொழுது இவ்வளோ வருமானம் வேணும், அவ்வளோ வருமானம் வேணும்னு சொல்லி எதையுமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேணாம். ஜென்ரலாக சொல்லுங்கள், நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வேலை, அற்புதமான பிஸ்னஸில் நல்ல வருமானம், சிறப்பான தொழிலாளர்கள், இந்த இறைவன் அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களோட அஃபர்மேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷனை உங்கள் மனசு கேட்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிற வயசில் இருக்கீங்கன்னா ஏன் நமக்கு தள்ளி போகுது? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் எப்படி தெரியுங்களா அஃபர்மேஷன் பண்ணோம்? இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான கணவர் அல்லது மனைவி நல்ல வருமானத்தோட கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக செயல்படுத்த பொருளாதாரம், பணம் உங்களை நோக்கி வரும். அன்பானவர்கள் உங்கள் கூட இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சொத்துக்கள் சேர்த்தலாம், உங்களை சூழ்ந்து நல்ல விஷயங்களே நடக்கும். இன்கேஸ் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து எப்படி வெளியில் வரலாங்கிற வழிமுறைகளை இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் அதிலிருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம். இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. அதே மாதிரி உடல் நலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நோயே வராதுன்னு சொல்லிங்க, வந்தாலும் அதை டாலரேட் பண்ணி அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற சொல்யூஷனை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீங்க. ஸோ இந்த அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா 100% நீங்களும் காந்த மனிதனை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் காந்த மனிதர்கள் ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் மேக்னெட்டிக் டைனமிக் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் தேவைகளை இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். பணம், அதாவது உடல் நலம், ஹெல்த்து, வெல்த்து, சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃப் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சிறப்பாக நீங்கள் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்தி நீங்களும் ஒரு காந்த மனிதர்களாக மாறுங்க. வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.